வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி மோகன்தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் படிச்சுடுறேன், அப்புறம் செய்முறை காட்டுறேன். முதல்ல அந்த படிக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மாவை செட் பண்ணிக்கணும். என்னென்னா, கொடுத்துருக்குற அளவு கடலை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக, அதாவது இப்போ 1 கப் நெய் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் நெய் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து உருக்கி ஒருமே சூடு பண்ணிக்கோங்க, மெல்ட் பண்ணிக்கோங்க. போகிறோம் சும்மா ஹீட் பண்ணால் போகிறோம். அதை எடுத்து இந்த மாவு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் அந்த மாவெல்லாம் உங்களுக்கு வந்து பிரெட் கம்ஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி பலன்னு வரணும். ஸோ கை யூஸ் பண்ணிக்காதீங்க, போட்டு பிசிய வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த மெல்டட் கீயை அது மேலே விட்டு நல்லா மாவை இந்த கரண்டியாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை கை பொறுக்கிற சூடு தான், நான் என்ன ரொம்ப பொறுக்கிற சூடு தான் அதுக்கப்புறம் நெய் உருகிறதுக்கு கையால் நல்லா பிரெட் கம்ஸ் மாதிரி பலன்னு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு 2 டீஸ்பூன் பால், காய்ச்சின பால், பச்சை பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆற வச்சுக்கோங்க. அதையும் இதில் மாவுலேயே கொட்டி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. கை போட்டு பிசியாதீங்க, கெட்டிமாக பிசியாதீங்க, விரல் நுனியில் செய்யணும் இந்த வேலையை. பண்ணி மாவை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மாவு வந்து கொஞ்சம் உருக்கின நெய்னாலேயும் சூடு பண்ண நெய்ன்னு வச்சுக்கோங்களேன், அதாலேயும் பாலாலேயும் பிசிறி கொஞ்சமாக போகிறோம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் பால் போட்டு மாவில் கலந்து இப்படி வச்சுருக்கேன். இப்போது உருக்கின நெய்யிலையும் பாலும் கலந்து தெளித்து மாவு இந்த மாதிரி பிசிறி வச்சுருக்கேன். இது கரெக்டாக சொல்லணுன்னா பிசிறி வைக்கிறதுன்னு பேர். ஒரு 10 நிமிஷம் இல்லை 10லேருந்து 20 நிமிஷம் மட்டும் இந்த மாவு கொஞ்சம் செட் ஆகிற மட்டும் அப்படியே விட்டுடுங்க. இதை ஒன்றும் கையை போட்டு பிசைய வேண்டாம். இதுக்கு மோகன்தால் செய்ய வேண்டியிருக்கு. தேவையான பொருள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 2 கப், சர்க்கரை இல்லாத கோவா 1 கப், நெய் உருக்கினது 1 கப், சர்க்கரை 1.5 கப், பாதாம் 2 டீஸ்பூன், பிஸ்தா 2 டீஸ்பூன், ஏலத்தூள் 1 டீஸ்பூன், ஒன்று இல்லை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பால் கொஞ்சமாக எடுத்தால் போகிறோம். இப்போது வந்து பேலன்ஸ் நெய் இருக்கு இல்லையா, அதாவது இப்போது எவ்வளோ அளவு எடுத்தோமோ கொஞ்சம் தான் எடுத்து நான் அந்த கடலை மாவில் பிசிறி வச்சுருக்கேன். பேலன்ஸ் நெய்யை ஒரு இலுப்பை சட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாவு பாலில் ஊறின மாவை போட்டு மெதுவாக வறுத்துட்டே இருங்க. அது வறுபட்டுட்டே இருக்கட்டும். இந்த மெயின் டைம் சர்க்கரையை வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு எடுக்கணும். சர்க்கரை பாகுன்னா நல்ல திக்கு பாகு, 2 கம்பி பாகு, நல்லா கெட்டிமாக சாந்து மாதிரி வரணும். அது மாதிரி பாகு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. மாவையும் ஒரு நல்ல வாசனை வர அளவு நல்ல ப்ரௌனாக அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு ரெடியான அடுப்பு அணைச்சிடுங்க. அந்த பாத்திரத்தோட மாவு வறுத்துட்ருக்கீங்க இல்லையா, அது மேலே இந்த சர்க்கரை பாகை கொட்டிடுங்க. கொட்டிட்டு சர்க்கரை இல்லாத கோவா வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உதுத்துக்கோங்க. உதுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, கொஞ்சம் கோயசா நறுக்கி வச்சுக்கோங்க. பவுடர் வேண்டாம், ஒரு 1-2 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துடும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பக்கத்தில் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாகு ரெடி ஆகிட்டுனா ஒன்ஸ் மாவில் கொட்டினோடனே கேக் ரெடி தான். நல்லா கோவாவையும் சேர்த்து சுருளை கிளறி அதுவே வந்துடும். கொஞ்சம் தளன்னு இருக்கிறச்சி, ரொம்ப கெட்டிமாக கிளறி கொட்டாதீங்க. தளன்னு இருக்கிறச்சி நெய் தடவின தட்டில் கொட்டிட்டு பிஸ்தா கொஞ்சம் மேலே அலங்கரிக்கிறதுக்கு அதையும் ஸ்லைஸ் பண்ணி மேலே தூவிடுங்க. ரொம்ப நீங்கள் பாகு தெரியாத தளன்னு கொட்டினாலும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆறினவுடனே நல்லா ஸ்லைஸ் போடலாம். நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டு நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாமா? மாவை நெய்யையும் கொஞ்சமாக பாலும் கொடுத்து பிசிறி வச்சுருக்கேன். இப்போ நான் சர்க்கரை பாகு வைக்க போகிறேன். 1 கப் மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ 3/4 கப் சர்க்கரை இருந்தால் போதும். இது 1/2 கப் ஆச்சு. இதில் பாதி 3/4, இது டிப்பார் அளவு தண்ணி. இது நல்லா திக்காக ஆகணும். பாகு கொஞ்சம் கொதிச்சு பாகு வர ஆரம்பிக்கிறச்சே நம்ம இதில் கடலை மாவு வறுக்கிறோம். நல்லா வறுக்கணும் கடலை மாவை. இந்த ஊறின கடலை மாவை எடுத்து பேலன்ஸ் நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யில், அதாவது 1 கப் எடுத்தோம்னா 1/2 கப் நெய் போடும். 1/2 கப் நெய் போடும், 1/2 கப் கோவா போடும். அளவெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி செய்யறது வருது, கொஞ்சம் தவறி போச்சு, சரியாக பதம் வரலன்னா கவலையே படாதீங்க. டக்குன்னு மைண்டில் ஓடணும், அது என்ன பண்ணால் அது சரியாயிடும். டைம் இருக்காது. நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க, முதல் நாள் தான் வருவாங்க. இல்லை
அதை எடுத்து என்ன செய்யலாமா பாருங்கள். பொலன்னு வந்துட்டுனா நல்லா நான் செஞ்சு கொடுத்துட்டே உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தரேன். பட் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்லைஸ் போட வரல, ரொம்ப முன்னாடி கொட்டிட்டுங்க, என்ன இருந்தாலும் செட் ஆனாலும் வரலன்னா கவலையே படாதீங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா அந்த வந்ததை அமுத்தி வச்சுருங்க. எதுவும் மேல் கொண்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட வேணாம், தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. நைட் இருந்துட்டோம், நல்லா செட் ஆகிடும் காலையில். அப்போ ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, ஏதான ஒரு பேர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா வரலன்னு சொல்லி நம்ம சங்கடப்படுறத, ஐயோ ஒரு ஐட்டம் தானே பண்ணோம் இதுவும் வராத போச்சேன்னு கவலைப்படுறத இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்னும் உங்கள் இனோவேஷன் அது மேலே நல்லா முந்திரி பொடி எல்லாம் தூவி நல்லா அழகாக வந்துடும். ஏன்னா பாகு கொண்டு இது மெயின் பாகு தான். இதுக்கு பாகில் வரணும், 2 கம்பி வரணும். பாகு பார்க்காத விட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு விட்டுட்டிங்கன்னா கொலன்னு இருந்தால் கூட கவலையே படாதீங்க. 1/2 அன் ஹவருக்கு விட்டுட்டா கூட சீக்கிரம் செட் ஆகிடும். எதுனா நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த பாகு பாதி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது பதம் 2 கம்பி நல்லா திக்கா, அதாவது பாகு எடுத்து இப்படி பார்த்தோம்னா நல்லா சாந்து மாதிரி வரணும். அதுக்கு நடுவில் இது பாகு வர டயத்தில் இங்கே 1/2 கப், அதாவது 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். அதை ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு மாவை வறுத்துக்கணும். இந்த ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாவை பிசிறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டணும். கொஞ்சம் நெய் காயட்டும். பாகும் கொதிச்சுட்டே இருக்கட்டும், மாவையும் வறுக்கணும். மாவு இப்போ நம்மளுக்கு ஒரு எல்லோயிஷாக இருக்கு இல்லையா, இது நல்லா ப்ரௌன் ஆகணும். பேலன்ஸ் நெய்க்கும் மாவுக்கும் சரியாக இருக்கணும். நான் கொஞ்சம் நெய் கூட விட்டுட்டேன், கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் மாவு இதில் போட்டுக்கலாம். எதுக்குன்னா சீக்கிரம் வறுக்க முடியாது, சொதன்னு இருக்கும். அதனால தான் இதே நெய்யில் கொட்டி கடைசியில் இது பண்ணலாம். அது வேஸ்ட்டாக நம்மளுக்கு அது எவ்வளோ அளவோ நெய் எடுத்துகிட்டு மேலெல்லாம் கசிஞ்சிரும் உங்களுக்கு. அதுக்கு பதிலாக இப்படி கொஞ்சம் மாவை போட்டுக்கலாம். இப்போ நான் மாவு வறுத்துட்ருக்கேன், இன்னும் அது கலர் மாறலை, கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். மாவு வறுக்கிறதும் பாகு வைக்கிறதும் ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஐட்டம். இந்த கலரிட்டே பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாமா? இன்னும் வரணும். இதுக்கு நம்ம ஏலத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கடலை மாவு வாசனை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். தென் கோவா இருக்குது, சர்க்கரை இல்லாத கோவா போடுறோம். கோவாவும் இருக்கிறதுனால அந்த பால்கோவா வாசனை தூக்கலாக இருக்கணும் நம்மளுக்கு. அதனால நான் போடலை. இன்னும் கொஞ்சம் வரணும், கரெக்டாக இருக்கணும். இது மாவும் ரெடி ஆகணும், உங்களுக்கு பாகும் வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மாவு சின்னத்துலேயே வச்சுக்கோங்க. மாவு பாதி வறுபட்ட அப்புறம் கூட நீங்கள் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா முதல்ல சக்கரை பாகு வச்சு அது ரெடி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, மாவு வறுக்கிறதுக்குள்ளே அது பூத்து போயிடும் உங்களுக்கு. அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவும் நல்லா வறுத்துட்டோம், பாகும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோயா நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இது நான் 1/2 கப் போட போகிறேன். இப்போ இதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, பிஸ்தா வச்சுருக்கேன் மேலே. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான சர்க்கரை பாகை இதில் கொட்ட போகிறேன் நான். கட்டி கொஞ்சம் சேர்ந்து கொதித்து கெட்டியான உடனே தட்டில் கொட்டிட போகிறேன், அவ்வளோதான். இது கொதிக்கிறச்சே என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். கடலை மாவு நீங்கள் அளவெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கடலை மாவை கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி பிசிறி வச்சேன். கொஞ்சம் பாலும் அதில் கொட்டி ரெண்டும் அதில் சேர்த்து
க்ரம்ஸ் மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு 20 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு 1 கப் எடுத்திங்கன்னா 3/4 கப் சர்க்கரை பாகு நல்லா திக்காக வரணும். நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ஹாலே கமகமன்னு இருக்குது. இதில் ரொம்ப வாசனையாக இருக்குது. கொஞ்சம் ஒட்டாத வரைச்சி தட்டில் கொட்டிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு வச்சேன். நல்லா திக்கு பதம் வந்துகிட்டே இருக்கிறச்சே இங்கே மாவையும் பேலன்ஸ் நெய் இருக்குது பார்த்தீங்களா, 1 கப்பு மாவுனா 1/2 கப் நெய் எடுத்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு அதை கொஞ்சம் சூடான உடனே இந்த மாவு கொட்டி நிதானமான தீயில வறுத்து எடுத்தோம். வறுத்துட்டே இருந்து நல்லா அது ப்ரௌனாக வறுபட வரைச்ச இந்த சர்க்கரை இல்லாத கோயாவை உதுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கட்டியாக போட்டுறாதீங்க. நம்மளேவும் செய்யலாம். வெறும் பால், திக்கு பால், நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் இல்லை 1 லிட்டரோ கொஞ்சம் ப்ரீவியஸ் டே பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் தான் வாங்கி செய்யணும்னு அவசியமே இல்லை. மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு வரிச்சியுமா அந்த பாலை கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாகும். கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருங்க. வச்சு ஒரு முதல் நாள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சேர்ந்து கொதித்து வரணும். நான் தீ போடலை, போட்டேன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ஒட்டாத வரைச்சி நம்ம பாருங்க. இந்த ஒட்டாதன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதான். இப்படி தான் வரணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி அதில் கொட்டிடலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுடணும். அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்கள் உடனே ஸ்லைஸ் போட்டிங்கன்னா வராது. கடலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை கம்மி இல்லையே, அதனால் உடனே பர்ஃபி வர்றது நீங்கள் முடியாது. 1/2 சர்க்கரை தான் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் அப்போ தான் வந்து கொயாவோட டேஸ்ட்டு, இனிப்பு, இந்த சர்க்கரையோட இனிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை கூட போட்டிங்கன்னா பர்ஃபி மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் இதை மாதிரி பூத்து மேலே வரைச்சி பண்ணேன். நான் வந்து சர்க்கரை பாகு ரெடியான உடனே இந்த வறுத்துட்ருக்கிற மாவை சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணி பாகை கொட்டிட்டு கொயாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதாம், முந்திரி கொஞ்சம் 1-2 மெல்லிசாக உடைச்சி வச்சுக்கோங்க. இது நடுவில் ஆப்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து தட்டில் போட போகிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப அவசரமே பட வேண்டாம். நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். இது ஏன்னா நம்ம கம்மியாக சர்க்கரை போட்டிருக்கோம். இப்போது ஒரு தாம்பாளத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன், க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இதை கொட்ட போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் பிஸ்தா தூவுறேன். ரொம்ப நட்ஸாக இருக்குது, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஒரு நாள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிடுங்க. அது போடுற சாமான் போட்டால் தான் பொருள் நல்லா இருக்கும். கொஞ்சமாக தூவி எடுத்துருங்க. ஆறணும். இப்போ தொந்தரவே பண்ணாதீங்க. நல்லா 20 நிமிஷம் 30 நிமிஷம் போனால் நீங்கள் வந்து அழகாக இதை வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ அருமையான மோகன்தால் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இம்மிடியட்டாக ஸ்லைஸ் போட முடியாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல தாராளமாக ஆகும் உங்களுக்கு. அதை வச்சுக்கோங்க, அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஐட்டம் பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்குள்ளே இது ஆயிடுச்சுன்னா நான் ஸ்லைஸ் போட்டு காமிச்சு விடுறேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஒரு காரம் கத்தியான்னு. ரொம்ப சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். அங்கன்வாடி மையங்கள் வழங்கும் இணை உணவு உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஈடு இணையற்ற அற்புத உணவு. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் அத்தியாவசியமான சத்துக்களை உள்ளடக்கியது. கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் மற்றும் பக்குவப்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களின் அற்புத கலவை. புரதச்சத்து, வைட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், அயோடின், ஜிங்க், நியாசின் என அனைத்து விதமான சத்துக்களை உள்ளடக்கிய இணையற்ற இணை உணவு. சுகாதாரமான உற்பத்தி சூழல், தரத்தை உறுதிப்படுத்த தர கட்டுப்பாட்டு சோதனை உங்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அனைத்து பயனாளிகளுக்கும் விலையின்றி வழங்கப்படுகிறது. வச்சுக்கோங்க, அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த ஐட்டம் பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்குள்ள இது ஆயிடுச்சுன்னா நான் ஸ்லைஸ் போட்டு காமிச்சு விடுறேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஐட்டம் ஒரு காரம் கத்தியான்னு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க.
கத்தியாக்கு தேவையான பொருள்கள்: கடலை மாவு 1½ கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சமையல் சோடா ப்ளஸ் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன், சமையல் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையானது, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையானது. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அந்த கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் போல் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அது சூடான உடனே அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூனில் ஒரு 1/4 கரண்டி வச்சுக்கோங்களேன், ஒரு குழுக்கரண்டி சின்னதாக அந்த எண்ணெய் போரும் இதுக்கு. அதை முதல்ல போட்டுக்கோங்க ஒரு பவுலில். இந்த சமையல் சோடாவையும் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் தான் 1½ கப்புக்கு. இது இல்லாத பண்ண முடியாதான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட போகிறதில்ல, அதனால கிறிஸ்பியாக வரத்துக்கு இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணணும். இது அது 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு எண்ணெயோட நல்லா குழச்சிக்கோங்க. நல்லா குழச்சதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஓமம் போடுவாங்க, நான் போடலை. உங்களுக்கு ஓமம் போடணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் லிஸ்ட்டில் கூட ஓமம் கொடுக்கல, அது ஓமப்பொடி டேஸ்ட்டில் வரும், இதோட டேஸ்ட் வேறு மாதிரி, அதனால நான் போடலை. பட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து சாப்பிட்டு பார்த்ததில் ஓமம் இருக்குது, சில பேர் சீரகம் போடுவாங்க, உங்களோட சாய்ஸ். ஓகே, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கெட்டிமாக பிசைஞ்சு அந்த அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சொன்னேன் இல்லையா, இந்த 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இப்போ நான் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக மூடிடுங்க. ஆச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், இப்போ நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன், அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. போட்டுட்டு கை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் எனக்கு ஆயில் சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் தேய்க்கிறேன். நல்லா குழச்சிக்குங்க. ஓகே, இது குழச்சது போகிறோம். குழச்சிட்டு இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் காஞ்ச எண்ணெய் போட்டு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு குழச்சி வச்சுருக்கேன். அதில் 1 கப் மாவு ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் காரம், அப்புறம் இதை கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். இது நார்மலாக இதுக்கு அச்சு கிடைக்கும், கத்தியா அச்சுன்னு கேட்டால் கிடைக்கும், பாருங்கள். இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அச்சு வச்சு யூஸ் பண்ணுங்க, அந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் வரும். அது கொஞ்சம் தேங்குழல் இது 3 ஹோல்ஸ் சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் பட்டையாக இருக்கும், பரண்டை மாதிரி இருக்கும், பட் பட்டையாக இருக்கும் பாருங்க. இல்லைன்னா தேங்குழலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன் மாவை, அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற ஷேப் கிடைக்கும். ஓகே, பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கையில் விட்டுக்கோங்க, ஸோ தட் அழகாக கையில் ஒட்டாதைக்கு செஞ்சுடலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான். ஆயில் சூடாயிட்டு இருக்கு, நல்லா சூடாயிடுச்சான்னா கொஞ்சம் தண்ணி விடலாம். அதுக்கு பயப்படுறவங்க இந்த மாவையே கொஞ்சம் எடுத்து அதில் விட்டு பாருங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாவு பிசைஞ்சதை
இந்த அச்சில் போட்டு எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் இந்த தேங்காய் இது 3 இதில் தான் போட்டிருக்கேன். தேங்காய் இருக்க அச்சில் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா வரும். நம்ம கையில் என்ன இருக்கிறதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பட் சிங்கிளாக உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி வச்சுட்டு அதை செய்யலாம். இந்த 3 ஹோல்ஸும் சேர்ந்து பக்கம் பக்கமாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும். ஸ்டார் இல்லை, இந்த 3 ஹோல்ஸ் வரும். அந்த மாதிரி தள்ளி தள்ளி 3 இருக்கும். ட்ரை பண்ணுங்க கிடைக்குதான்னு. இல்லை வீட்டில் இருக்கிற இதை மாதிரி இல்லை ஒத்த ஸ்டார் முறுக்கு செய்வோம் பாருங்க, அது கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக வர மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு அரிசி மாவு போடலை, நான் அரிசி மாவு கிடையாது. அந்த அரிசி மாவு கொடுக்குற கிறிஸ்ப்னஸ்க்கு தான் சமையல் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கேன். நிறைய பேர் நினச்சிக்கலாம் இது போட வேண்டாம், அரிசி மாவு போட்டு நம்ம இந்த சோடா ரெண்டும் இல்லாத செய்யலான்னு மனசில் தோணலாம். பண்ணாதீங்க, நல்லா இல்லை. அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, இது போட்டு செய்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதனால் இப்படியே செய்யுங்க நீங்கள். இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி பண்ணி சாப்பிட போகிறதில்ல. ஐயோ இந்த குக்கிங் சோடா இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், பட் அதோட பேக்ரவுண்டில் இப்போ நான் சொல்லலை, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஐயோ குக்கிங் சோடா கூடாது, நல்லதில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் நிறைய குட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம ப்ரோக்ராம் அது இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா முறுமுறுன்னு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. சவுண்ட் கொஞ்சம் அடங்கிச்சுன்னா எடுத்துட வேண்டியதுதான். இது ஃப்ரை ஆகிடுச்சுலே. நான் எண்ணெய்லாம் சமம் போட்டேன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டேன். கடலை மாவு எடுத்துட்டேன். கடலை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பவுலில், நல்லா மாவு பிசையக்கூடிய பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டும் போட்டு கொஞ்சம் அந்த சூடாகிட்டுருக்கிற எண்ணெய் லேசாக நம்ம கை பொறுக்கிற சூடில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணிட்டேன். இந்த கடலை மாவை, சில்லி பவுடர், அப்புறம் உப்புத்தூள் போட்டு நார்மலாக நம்ம முறுக்கெல்லாம் பிழிவோம் பார்த்தீங்களா, ஓமப்படிலாம் அந்த அளவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சு இதில் போட்டுட்டேன். போட்டு இப்படி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் கிறிஸ்பாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணுமான்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம். முதல்ல நான் இப்போ கத்தியாக ரெடி. இதை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து வடித்தட்டில் போடுறேன். இதில் போட்டுட்டேன். இது வந்து இதில் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். வேறு ஒரு இதில் சூப்பராக உங்களுக்கு ஒரு காரம் ரெடி ஆகிடுச்சு. கத்தியாங்கிற காரம் நல்ல வித்தியாசமாக ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வந்து ஓமப்பொடி முறுக்கு அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் அருமையான கத்தியா ரெடி செஞ்சு பாருங்கள். இப்போ மோகன்தால் பாருங்கள் நல்லா ஆறி எடுத்து, ஒன்றுமே ஆறணும் உங்களுக்கு. பட் நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன். நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஆற விடுங்க. அப்புறம் ஸ்லைஸ் போடுறச்சே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 2 ஐட்டமும், அதாவது காரம் கத்தியாவும்
மோகன்தால் ஸ்வீட். அதுவும் எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சும் பாருங்கள், பார்த்ததோட விடாத செஞ்சு பாருங்கள். ஒன்றும் கஷ்டமே இல்லாத 2 ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா செஞ்சு தீபாவளியை அமக்கலமாக கொண்டாடுங்க. மீண்டும் வேறு இது மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.